சரி ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா? இருங்க இருங்க ப்ளீஸ், கொஞ்சம் டைம் கொடுங்க. சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுங்க. டீ நல்லா டீ குடிங்க. குடிச்சுக்கோ, நல்லா டீ குடிச்சுக்கோ பத்து. அடுத்த 15 நிமிஷத்துக்கு இடி மின்னல் மழை வெளுத்து வாங்க போகுது. இதெல்லாம் சாதாரண விஷயம். ஆமா முத தோக்கிறது மேட்ச் தானே. முத மேட்ச் தோக்காத, ரெண்டாவது மேட்ச் தோத்துருவோம், அவ்வளவுதான். உங்களுக்கு இது சாதாரண விஷயம். நம்ம காயின் பிக்சிங் பண்றது சாதாரண விஷயம். காயின் பிக்ஸிங்கா? ஆமா. போன மேட்ச் வந்து டாஸ் பிக்சிங் பண்ணிட்டே ஜெயிச்சிங்க. சரி ஓகே. ஓகேடா. சிரிக்காத அபி, உனக்கு உனக்குலாம் தான் இருக்கு. அவனை கூப்பிடுறான், அவனை டேய் அவனை கூப்பிடு. அவனுக்கு எங்க ஊர்ல மழை பெஞ்சிச்சா, மழையில நினைஞ்சானா காய்ச்சல் அவனுக்கு. ஆஹா. தொண்டை கட்டிச்சு. மும்பை தோத்ததுனால காய்ச்சல். சரி ஓகே, வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா எம்ஐ விசஸ் டெல்லி. செகண்ட் நடந்த மேட்ச் வந்துட்டு அதுவும் ஒரு நல்ல மேட்ச் தான். பட் செகண்ட் நடந்த மேட்ச் வந்துட்டு ரிவ்யூ போற அளவுக்கு டைம் இல்லை. ஏன்னா இவனுங்களே படத்துக்கு போயிட்டு லேட்டா வந்துட்டு நைட் 2 மணிக்கு அந்த வீடியோ நாங்கள் ரெக்கார்ட் பண்றோம். ஸோ ஆள் பற்றாக்குறையால் ஒரு மேட்ச் மட்டும் தான் இன்னைக்கு ரிவ்யூ பண்றோம். சரி ஸ்ட்ரைட்டாவே மேட்ச் போயிடலாம். இந்த வீடியோல வந்துட்டு பார்த்தோம்னா அந்த பத்து வந்திருக்கான், வழக்கம் போல அங்க பின்னாடி அபி வந்திருக்கான், எல்லாருமே இருக்கானுங்க. எல்லாமே தெரிஞ்ச பேஸ் தான். வீடியோக்குள்ள போயிடலாம். சொல்லுங்க பத்து, எங்க மேட்ச் தோத்தீங்க? நாங்க தோக்கலையே. டாஸ்ல நாங்க தோத்துட்டாங்க தோக்கலையே. பிக்சிங் பண்ணாம. தோத்தாலும் தோத்தோம், ஆனா கேவலமா தோக்கலடா நாங்க. இது என்னடா கேமராமேன் ஜெயிச்சிட்டான், மும்பை இந்தியன்ஸ் தோத்துட்டாங்க. இதுதான் உண்மை. என்னடா டாஸ் பிக்சிங் இருந்துச்சு, இல்ல, first match இந்த ஜெயிச்சிட்டாங்க. இந்த தடவை எங்க கேமரா இதுல வந்து ஹர்திக் பாண்டியா இந்த மேட்ச்ல இருந்திருந்தானா கண்டிப்பா ஜெயிச்சிருப்பாரு. இருந்திருந்தா First match கண்டிப்பா. பாண்டியாவை போட்டு அடி அடி நடிச்சீங்க. ஹர்திக் பாண்டியா இருந்தானா ஒண்ணும் இல்ல. இப்ப வேற யாரு அங்க டீம்ல இல்லையோ அவங்க இருந்தா ஜெயிப்போம்னு நான் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் இதான் சொல்லிட்டே பாண்டியாவை இருக்க சப்போர்ட் வேண்டியதுதான். பண்ணா இந்த மேட்ச் கண்டிப்பா. பாண்டியா இல்ல நான் சொல்லலாம். நீங்க வந்து என்ன ஃபர்ஸ்ட் மேட்ச் என்ன பாண்டியா தெரியுமா? வச்சீங்க, இந்த மேட்ச் பாண்டியா இல்ல நடுவுறீங்க. நாங்க எங்க தெரியுமா தோத்தோம்? சமீர் ரிஸ்வி அவங்க டீம்ல எடுத்ததே தோத்தோம். சமீர் ரிஸ்விலாம் வந்துட்டு அவன் நல்ல பிக் தான். போன மேட்சே அவன் ப்ரூவ் பண்ணிட்டான். அது வந்துட்டு அது மேட்டர் இல்ல. இப்ப எங்க தோத்தீங்கன்னா டாஸ் வந்துட்டு இந்த தடவை கேமராமேன் கரெக்டா ஆங்கிள் காட்டிட்டான், அங்க மாட்டிக்கிட்டீங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் கிரிட்டிசைஸ் பண்ணதுனால செகண்ட் மேட்ச் இவங்க ஏமாத்த முடியாது, ஒரு 2 மேட்ச் கழிச்சு இவனுங்களை ஏமாத்தலாம், இப்போதைக்கு விடலாம்னு சொல்லிட்டு விட்டுட்டீங்க. சரி ஓகே, நான் அதான் உங்ககிட்ட போன வீடியோல என்ன சொன்ன ஞாபகம் இருக்கா? நல்லா யோசிச்சு பாருங்க. ஞாபகம் இல்ல. பும்ராவை ஒருத்தர் இப்படி தூக்கிட்டோம்னா உங்க டீமும் எங்க டீமும் ஒண்ணுதான் பவுலிங் லைனப்ல. இதான் நிலைமை உங்களுக்கு. இது இந்த இந்த செருப்பு இந்த செருப்பு ஒண்ணா? ஆமா, என்னடா பேசுற? அதான் நான் கேக்குறேன்ப்பா. செகண்ட் பேட்டிங் எங்க டீம் பவுலிங் யூனிட் ஒண்ணா? பும்ரா பும்ரா இல்லனா வந்து மும்பை பும்ரா bowling இல்லன்னா unit தான். உங்களோட டீம் நிலைமையும் அதே தான் நான் சொல்றேன் ஆனா நானு. வந்து இன்னைக்கு சகர் வந்து ஸ்டெப் இன் பண்ணான். சகரோட ஸ்பெல் வந்து செம்ம ஸ்பெல். பாரு, 2 ஓவர் நல்ல ஸ்பெல். தீபக் சகர், ம். மிச்சல் சாண்டனர், ஆ. போல்ட் இல்லன்ற, போல்ட் வந்து ஃபார்ம்ல இல்லங்கிற விட்டு டேய், பாண்டியா. போல்ட் அப்படியே உட்கார வச்சானுங்க. போல்ட்டோட பால்ல மூவ்மெண்டே இல்ல. அவன் பழைய மாதிரி பால் வந்துட்டு ஸ்விங் ஆக மாட்டேங்குது. அதனாலதான் அவன் இந்த மாதிரி வெளியில ஓகே விட்டுரு சாண்டர் விட்டுரு. ஒரே நிமிஷம் இரு. சாண்டர் சொல்லி முட்டு கொடுத்தீங்க. சாண்டரை போட்டு பிரின்னு பிரிச்சிட்டான் இன்னைக்கு. ஞாபகம் இருக்கா இல்லையா? எல்லாருக்குமே ஏதோ ஒரு மேட்ச் வந்து அந்த மாதிரி ஆகும். படி வந்து சாட்னர் வந்து ஓகேவா? brilliant bowler சரி, தான். சாண்டர் வந்துட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு என்னன்னா 8 எக்கனாமில போட்டிருக்கான். உங்க இதுல போட்ட நல்ல பவுலர் யார் தெரியுமா? பும்ரா மட்டும் தான். பும்ராக்கு அடுத்து தீபக் சேகர் ஸ்டார்டிங்ல 2 ஓவர் கண்டெயின் பண்ணி கொடுத்தான். நான் இப்பயும் சொல்றேன், செகண்ட் பேட்டிங் மட்டும் நீங்க எடுத்தீங்கன்னா மும்பைக்கு இதே நிலைமை தான். செகண்ட் பேட்டிங் எடுத்தா வின் பண்ணுவீங்க. ஃபர்ஸ்ட் ஆனா இன்னைக்கு டே பிச்சுங்கிறதுனால ஸ்பின்னுக்கு பயங்கர இது. ஓகேவா? அவங்க ஃபுல்லா ஸ்பின்ன வச்சே முடிச்சிட்டாங்க. சரி, நீங்க அதுவும் ஸ்பின் போட இல்லாம வேண்டியது. அவுட் ஃபீல்டும் செம ஃபாஸ்ட். சரி, நீங்க ஸ்பின் போட வேண்டியது. அதான் இருக்காங்களேப்பா, ஒரு கேப்டனுக்கு 5 கேப்டன் இருக்காங்கிறீங்களே, ஆட வேண்டியது தானே. 5 கேப்டன் ரூல் பண்ண வேண்டியதானப்பா. ஒருத்தர் 5 கேப்டன்ல எங்களுக்கு தெரியும், நாங்க பாத்துக்கிறோம். 5 கேப்டன்ல ஒரு கேப்டன் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி கூட மேட்ச் வின் பண்ணிருக்கலாமே. என்னடா ஃபர்ஸ்ட் மேட்ச் நீ மும்பை ஃபேன்ஸ் வந்து பாண்டியாவை போட்டு அடிச்சானுங்க. இந்த மேட்ச் அழுவுறானுங்க. பாண்டியாவை அடிக்கிறோம்னா பாண்டியா ஒரு நல்ல கேப்டன் கிடையாது, ஆனா நல்ல பிளேயர். கண்டிப்பா இருந்திருந்தானா எங்க டீம் யாருக்கு தெரியும் பாண்டியா இந்த மேட்ச் கேப்டன்ஷிப் பண்ணிருந்தா ஜெயிச்சு கூட இருந்திருக்கலாம். பிளேயரா இருந்திருப்பான். இல்ல, பாண்டியா இருந்திருந்தானா 18 ஓவர்ல முடிஞ்ச மேட்ச் ஒரு 15 ஓவர்ல ஈஸியா முடிச்சிருப்பானுங்க அவனுங்க. பிரச்சனையே இல்லாம. பேசுற இல்ல பேசுற போன மேட்ச் அதுதானடா நடந்துச்சு. போன மேட்ச் 4 ஓவர் பாண்டியா எவ்வளவு கொடுத்தான்? 40. ஓகேடா, ரன் வந்திருக்கும். ஆல்மோஸ்ட் ஒரு 180 கிட்ட வந்திருக்கும்.
கரெக்ட். பாண்டியா இல்லாதது வந்து ஒரு பெரிய பாண்டியா ஆடி இருக்கணும். ஆனா இந்த மேட்ச்ல தூக்கி தானே போட்டு அவுட் ஆயிட்டு இருந்தாங்க. அவனா வந்து பிராக்டிஸ் பால் மாதிரி திலவர்மா போற அவுட் ஆயிட்டு பிராக்டிஸ் அது ஒரு நல்ல பால். அவன் என்ன பிராக்டிஸ் பால்ல தூக்கி அடிக்கிற மாதிரி போறானா? அது ஒரு ஸ்லோவர் பால். நல்ல பால், நல்ல பாலுக்கு அது ரிஃப்ளெக்ஸும் நல்ல ரிஃப்ளெக்ஸ் பண்ணி நல்ல கேட்ச் பிடிச்சான். வந்தோடனே 6 அடிக்கணும்னு வச்சு தூக்கி அடிச்சு அவுட் தான் ஆக போறான். வந்தா மட்டும் என்ன பண்ணுவான்? எப்படி உங்களுக்கு 80 எடுத்துரும் 180? இல்ல இவங்க எல்லாம் பாண்டியாவை போட்டு அடிக்கிறானுங்களா? ஆமா, பாண்டியா மாட்டான்னு இல்ல. ஆனா அவன் வந்தானா என்ன பண்ணுவான்? எல்லாரும் அவுட் ஆகிறத பார்த்து அவன் ஆட போறான். தூக்கி ரீசன் மேட்ச் பார்த்துட்டு பாண்டியா வந்து ஒரு இந்த மேட்ச் அவுட் ஆவற நல்லா போட்டு அடிக்காதீங்க. பவுலிங் ஸ்பீட், மிடில் ஆர்டர் பிளஸ் ஃபினிஷர், வேற யார் அடிக்குவா? ஓகே இருங்க. இப்ப பாண்டியா இருந்திருந்தானா ஃபீல்டிங்குமே சரி, கேப்டன்சி நல்லா பண்ணிருப்பான். இப்ப மும்பைல டீமே இல்லங்கிறீங்களா? எவ்வளவு பேட்ஸ்மேன் இருக்காங்க லைனா, பவுலர் எத்தனை பேர் இருக்காங்க, பும்ரா இருக்கான், இவங்களை வச்சு தோக்குறீங்க? எவ்வளவு பேக்கப் இருக்கு மும்பை இந்தியன்ஸ் கிட்ட? எவ்வளவு பேக்கப் நான் சொல்றேன், டீம் செட்னு ஒண்ணு இருக்கு சரியா? ஃபர்ஸ்ட் மேட்ச் நீங்க எந்த டீமோட போனீங்க? ஃபர்ஸ்ட் மேட்ச் எந்த டீமோட மும்பை போச்சு? நான் சொல்றேன், மும்பை தோத்தது கலாய்க்கிறது தாண்டி நீங்க பாண்டியாவை வந்து கலாய்க்க கூடாது. பாண்டியா இல்லைன்னா வந்து ஒரு ஆல்ரவுண்டரே மும்பை இல்ல. அவன் ஒருத்தனால மட்டும் ஜெயிச்சிருவேன்னு சொல்றீங்களா? பாண்டியாவோட டீமோட ஸ்கோர் இன்னும் அதிகமா இருக்கும். இன்னும் அதிகமா இருக்கும். பவுலிங்ல வந்து அதிகம் கொடுத்திருப்பான். நான் சொல்றேன், பாண்டியா இருந்திருந்தானா ஒரு 20 ரன் அடிச்சிருப்பான், ஒரு 40 ரன் கொடுத்திருப்பான். ஈஸியா வந்துட்டு அவன் ஒரு 18 ஓவர்ல முடிச்சு கிளம்பிட்டே இருந்திருப்பானுங்க. ஒரே நிமிஷம்டா. ஸ்டார்டிங்ல வந்துட்டு பும்ராவை ஸ்டார்டிங்லயே கொண்டு வந்திருக்க மாட்டானுங்க. பும்ரா ஒரு 8வது ஓவரா கொண்டு வந்திருப்பான். பாண்டியா முன்னாடி அவனே ஒரு 2 ஓவர் போவான். பவர் பிளேல ஒரு 60 அவன் பேசும்போது நீ மைக்க மியூட் பண்றானே. சரி ஓகே. மும்பையோட பேட்டிங் வந்துட்டு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. சர்மா ஒரு டீசென்டான ஒரு 26க்கு 35 அடிச்சான். 5 4 ஒரு 6. சர்மா வந்துட்டு எப்பயும் ஒண்ணும் சொல்ல முடியாது, அவன் நல்ல ஃபார்ம்ல தான் இருக்கிறான். இந்த தடவை வந்துட்டு ஸ்டார்டிங்ல ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச்ல வந்துட்டு அவனுக்கு 2 பேருமே நின்று மேட்ச் முடிச்சதுனால கீழே இருக்கிறவனா எப்படி ஆடுவானுங்கன்னு நமக்கு தெரியுது. இங்க வந்து பார்த்தா தானே தெரியுது கீழே இருக்கிறவனா எப்படி ஆடுறானுங்கன்னு தெரியுது. இப்பதானே தெரியுது. இப்ப அதேதான் இப்ப வந்துட்டு உங்களுக்கு உள்ள தெரியுதா 2 மேட்ச் வச்சு டிசைட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் ஒரு காரணமா தான் சொல்றேன். இப்பதான் ஸ்டார்டிங் ஆஃப் த டோர்னமெண்ட். சரி ஓகே, 2 விளையாண்டுருக்கீங்க, 1 தோத்துருக்கீங்க. 1000 தான் இருந்தாலும் வந்து பக்கத்துல உட்காந்தீங்களோ சரியா, தோத்துருக்கீங்க. அடுத்த மாதிரி ஜெயிச்சுட்டு பேசலாம். இப்ப பேசவே கூடாது. அங்க ஒருத்தன் ஆரஞ்சு கலர் டீஷர்ட் போட்டு இப்படி எட்டி பார்த்துட்டு இருக்கான்ல, அப்படியே சொல்றான், டிசி எல்லாம் கழட்டாதரா அப்படி எப்படின்னு நான் நேத்து போகும்போதே சொல்லி விட்டேன், டே செகண்ட் பேட்டிங் ஆளுனா நீங்க டீமே இல்லடா, நீங்களும் தோத்துருவீங்கடா, உங்க பக்கம் பும்ராவை தவிர எவனுமே இல்லை. நானு அதே மாதிரி நீங்க டாஸ் வந்துட்டு ஏமாத்த முடியல, ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சிங்க, மாட்டிக்கிட்டீங்க. இதுதான் நினைச்சா ஏமாத்தலாம். மும்பையோட கிரவுண்ட் ஒரு நிமிஷம் சொல்லிடமோ. ஏமாத்தணும்னு நினைச்சா எப்படி வேணா ஏமாத்தலாமே, ஏன் ஏமாத்த முடியாதா? ஏமாத்த தெரியாதா? ஆமாண்டா ஏமாத்துவோம். என்ன பண்ணுவோம்? என்னது அவனுங்க ஏமாத்தணும்னு நினைச்சா எப்படி தெரியுமா ஏமாத்துவானுங்க? டாஸ் ஏமாத்துவானுங்க. எனக்கு நீங்க ஒரே ஒரு டவுட் சொல்லுங்க, இத வந்துட்டு நான் கிளாரிஃபை பண்ணணும்னு நினைக்கிறேன். பால் நீ கேட்கறதுக்கு முன்னாடியே நான் சொல்லிடுறேன், நான் குளிக்க போயிட்டேன், நான் பார்க்கல. சரி, எவன் மேட்ச் பாத்தீங்க? அபி பாத்துட்டு இருந்தா, அபிட்ட கேட்கலாம். சரி ஓகே அபி, உனக்கு வந்துட்டு கிரிக்கெட்டிங் நாலேஜ் இருக்கு. நான் ஒன்னு கேக்குறேன், ஓகேவா? பால் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு 5th ஓவரோ சம்திங் யாரோ போட்டானுங்க. போடும் போது இவன் வந்துட்டு ஸ்டோக் பண்ணுவான். ஸ்டோக் பண்ணி பால் வந்துட்டு ஷர்துல் தாக்கூர் கையில போயிடும். பால் வந்துட்டு அதாவது ஓவர் என்ன டெட் ஆகல, அம்பையர் வந்துட்டு ஓவர்ஸ் காலே பண்ணல. ஷர்துல் தாக்கூர் என்ன பண்ணா, தூக்கி பால போட்டான். பால் பாட்டுக்கு 4 லைனுக்கு போயிடுச்சு. அது போறா இல்லையா? அது வந்து ஆக்சுவலா அம்பையர் போட்டான். அந்த பால அம்பையர் போட்டான்.
அம்பையர் வந்து சொன்னாரு அதனாலதான் இல்லன்னு ஆமாப்பா பி என்கிட்ட தான் அவன் போட்டான் நான் பிடிச்சிருக்கணும் முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் அந்த misread ரீட்வீட் பண்ணேன். பண்ணி போட்டானுங்க. அப்ப வந்து அம்பேட் போட்டன்ற மாதிரி அவன் சத்துள்ள காமிப்பான். ஆனா அப்ப ட்ரிங்க்ஸும் கிடையாது, எதுவுமே கிடையாது. கடைசி பால் இவன் த்ரோ போட்டுட்டு சர்து தாகர் இப்படின்னா இப்படி கை காட்டினான், அவனுக்கு எவனும் பேக்க போல பால் போயிடுச்சு. ஆனா உடனே டப்பிங் சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. அவங்களே ஒரு ஓன் வச்சு போட்டுட்டு இருக்காங்க, டப்பிங் போட்டுட்டு இருக்காங்க. படத்தை பார்த்துட்டு வந்து இங்க ஒப்பிச்சிட்டு இருக்கீங்க பாருங்க டப்பிங். சொல்லிக்க வேண்டியதுதான். சரி, அதான் மும்பையோட வந்துட்டு சாயம் வெளுத்தது அப்படிங்கிற மாதிரிதான் முன்னாடி. ஆமா பேசுறீங்க. ஆமா வந்து ஆமாப்பா. பேட்டிங் எடுத்தா ஜெயிக்கலாம்டா. நீ எங்க வேணா சொல்லு, மும்பை செகண்ட் பேட்டிங் எடுத்தா தப்பிப்பானுங்க, ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்தா உங்களோட நிலைமை இல்ல இதேதான். இல்ல ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல வந்து 30 ரன் எக்ஸ்ட்ரா போயிருந்தா ஜெயிச்சிருப்போம். 30 ரன் போகலையே, 30 ரன்னுக்குலாம் போகலையே, அதுதான் இங்க பிரச்சனையே. நாங்களும் சொல்லுவோம் 30 ரன். இப்போ இதுவே நேத்து நான் சொல்லிதான் ஒத்துருப்பியா, ஒரு 30 ரன் போயிட்டு தான் நாங்க வின் பண்ணிருப்போம் அப்படின்னு. இந்த டிஸ்ட்ரிக்ட் பேசுறா டெய்லி அப்ப என்ன, இப்ப இந்த வாய் நேத்து போயிடுச்சு, இந்த வாய் நேத்து போயிடுச்சு. அத நாங்களுமே சொன்னோமே, முன்னாடியே ஒருத்த வந்திருந்தா, சர்ஃப்ராஸ் கான் வந்திருந்தா 20 ரன் அதிகமா அடிச்சிருக்காங்க. அது யாரோட நாங்களும் ஒத்துக்கிறோம். அப்ப வந்து நானும் சொல்லுவேன், கோமாளி 250 அடி தோத்துருச்சாலும் இந்த காரணமா இருந்தா ஆர்சிபி 250 அடிச்சு தோத்துனாலும் 300 அடிச்சா ஜெயிச்சிருன்னு சொல்லுவோம். நான் பாத்துக்கிறேன். தெரியாம ஒரு கப் அடிச்சிட்டீங்க. சத்தியமா வருத்தப்படுறேன்டா எல்லாருமே. உண்மையாவே நீ ஒரு கப் அடிச்சத பத்தி பேசிட்டு இருக்கடா. அதை பத்தி மட்டும்தான் பேசுறாங்க. சரி, ஓகே. லைக் எங்கடா போயிட்டாரு? என்ன மாறி மாறி வந்துட்டு இருக்காரு ஆர்சிபி பேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் சொல்ல வரைக்கும் பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் இப்படிதான் முடிஞ்சு. நிக்கல்டன் ஸ்டார்டிங்கே காலி, சர்மா ஒரு நல்ல நாக்கு ஒரு 35 ஆனா செட் ஆனவனே தூக்கிட்டானுங்க. சூரியகுமார் வந்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு அவனோட பழைய கிரிக்கெட் பார்த்த மாதிரி இருந்துச்சு. வந்தா ஒரு குயிக்குன்னு சொல்ல முடியாது, ஒரு 34 51 ரன். பட் ஆஸ் அ கேப்டனா அந்த இடத்துல வந்துட்டு ரெஸ்பான்ஸ் எடுத்து நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணா. அதுவும் இல்லாம நமந்தீர் வந்துட்டு ஒரு டீசென்டான ஒரு 28. இதை தவிர வந்துட்டு அதான் லைக் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு பரிதாபக்கூடிய நிலை மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் போனுச்சு. ஒரு 162 வந்துட்டு இந்த மாடர்ன் டே கிரிக்கெட்ல இதெல்லாம் ஒரு ஸ்கோரே இல்லை. என்னதான் வந்துட்டு தோத்தாலுமே வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு 200 அடிச்சு தோத்தா கூட பரவாயில்லப்பா, அடிச்சானுங்களா. 160 போய் நம்ம என்ன பேச முடியும்? ஒன்றும் பேச முடியாது. பவுலிங் வந்துட்டு முகேஷ் குமார் நல்லா போட்டான். எக்கனாமி அவனுங்க பொறுத்த வரைக்கும் 160 தானே. ஸோ வந்துட்டு எக்கனாமி எல்லாமே 8-7 தான் இருக்கானுங்க. முகேஷ் குமார் நல்லா போட்டான். அதே மாதிரி அவனுங்க கேப்டனுக்கு நான் கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும். அக்ஷர் பட்டேல் எக்ஸலன்ட் கேப்டன். ஃபீல்ட் செட் எல்லாமே வந்துட்டு சூப்பர் ஃபீல்ட் செட்டு. அதாவது பால் எங்க போனாலும் அவனுக்கு டிசி கையிலேயே போய் விழுற மாதிரி தான் இருந்துச்சு. மிடில் ஓவர்ஸ் ஃபுல்லாமே செம்ம கேப்டன்சி. அதே மாதிரி நட்ராஜன் வந்துட்டு இந்த மேட்ச் ஒரு விக்கெட், நம்ம தமிழ்நாட்டு பிளேயர் 3 ஓவர் போட்டு 24 ரன்ஸ் கொடுத்திருந்தாரு, ஒரு விக்கெட். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு இந்த மாதிரி தான் போனுச்சு. எனக்கு வந்துட்டு டு பி ஆனஸ்ட் சொல்றேன், ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்ச உடனே எனக்கு தெரிஞ்சிருச்சு கன்ஃபார்ம் வந்துட்டு வின் பண்ணிடுவானுங்க. பும்ராவோட 4 ஓவர் தப்பிக்கும். அது நான் வந்துட்டு எங்க வேணாலுமே நான் எழுதி தரலாம். பும்ராவோட 4 ஓவர் அடிக்கிறது ரொம்ப 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 கஷ்டம். ஏன்னா வேற ஒரு ஜோன்ல போட்டிருக்கான். நீ என்ன மாதிரி நீ போட்டாலுமே இந்த பக்கம் வேற ஒரு ஜோன்ல போறதுங்கிறது பெரிய விஷயம். செகண்ட் ஹாஃப் ஓபனிங் பண்ணோடனே எனக்கு ஒரு பெரிய டிசப்பாயிண்ட் என்னன்னா கேஎல் ராகுல் எடுத்து நான் கண்டிப்பா அந்த மேட்ச் எதிர்பார்த்தேன். ஒரு 30-40 ரன்னாச்சும் ஒரு நல்ல கிளாசிக்கான ஒரு இன்னிங்ஸ் ஆடுவான்னு நினைச்சேன். ரொம்ப 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 டிசப்பாயிண்ட். என்ன பண்றானே தெரியல. மேபி ரொம்ப நாள் கழிச்சு அவனும் இப்பதான் வந்துட்டு ஆன் ஃபீல்டுக்கு வரான். எந்த மேட்சும் ஆடல. லைக் லோக்கல் லீக் கூட அவன் எதுவுமே ஆடல. ஸ்ட்ரைட்டா ஐபிஎலுக்கு தான் வரான் நம்ம கேஎல் ராகுலும். ஸோ தெரில, ஃபார்ம்ல இல்லை. பொதுவாக இந்த 2 மேட்சை பொறுத்த வரைக்கும் நம்ம சஞ்சு சாம்சன் எந்த அளவுக்கு வச்சிருக்கணும் அதே மாதிரி தான் நம்ம அவனாச்சும் ஒரு 2-3 4 அடிச்சா தலைவர் 2 தடவையுமே கோல்டன் டெக்கு. ஸோ அதனால ஒண்ணுமே கேஎல் ராகுல வந்துட்டு டிஸ்கிரைப் பண்றதுக்கு எதுவுமே இல்லை. நெக்ஸ்ட் மேட்ச் இம்ப்ரூவ் பண்ணா அவங்களாம் வந்துட்டு நம்ம ரிவ்யூ பண்ற அளவுக்குலாம் இல்லடா. அந்த பிளேஸ்லாம் வந்துட்டு நிறைய அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டானுங்க. ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் அவனை பார்த்துக்கலாம். அடுத்து வந்துட்டு நம்ம நிசங்கா செம பேட்டிங். அவன் ஒரு கிளாஸ் பிளேயர். எப்பயுமே அவன் வந்து தனி கிளாஸ்ல ஆடுற பிளேயர். ஷாட்லாம் நல்லா கிளியர் பண்ணான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுடா. இப்போ ஒருத்தர் பும்ரா வந்துட்டு பவர் பிளேயர்ல வரான், ஓகேவா. தீபக் சகர் ஸ்டார்டிங்ல ஒரு விக்கெட் எடுத்துட்டான். நீ அந்த இடத்துல மத்த பிளேயர் தான் எப்படி ஆடுவான்? நிறுத்தி ஆடலான்னு. நிறுத்துறதெல்லாம் வாய்ப்பே இல்லை தம்பி. நீ குத்தி போட்டா நான் மிட் விக்கெட்ல அடிப்பேன், நீ எப்படி வேணா போடு, இறங்கி ஸ்டெப் டவுன் வந்து அடிப்பேன். ஒரு சூப்பரான ஒரு பேட்டிங், ஃபியர்லெஸ்ஸான ஒரு பேட்டிங். அவன் இருந்திருந்தானா
மேட்ச் இன்னும் சீக்கிரமா முடிஞ்சிருக்கும். செம்ம நாக்கு. அதுவும் இல்லாம ஒரு ஒரு பால்லாம் நீ பேசுறதே எக்கோ அடிக்குதுடா. நீ இதை மியூட் பண்றா. மியூட் பண்ற இல்ல. சொல்றா. நிசங்கா வந்து சாட்னர் எப்படி அப்ரோச் பண்ணான்னு பாத்தியா? அதான் நான் சொல்றேன். இப்போ சாட்னர்ல சாட்னர் தூக்கி போறான். சாட்னருக்கே அடி. சாட்னரை வந்துட்டு அவன் கருணையே பார்க்கல. ரிவர்ஸ் ஸ்வீப்லாம் அடிக்கிறான் அவனை போட்டு. அடிச்சான். சாட்னரை நல்லா அப்ரோச் பண்ணான். செட்டில் உள்ள சாட்னர் ஆக்சுவலா சாட்னர் அங்க செட்டில் அவுட் இருந்தா மேட்ச் திருப்பி இருப்பான். நான் வந்துட்டு மும்பையோட பவுலிங் ஸ்டாட்ஸ் ஏன் வீக்குன்னு சொல்றேன்னு உங்க கேக்குறீங்களா? இப்ப நிறைய வந்துட்டு எப்படா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இருக்கிறானுங்க, அவ்வளவு பவுலர்ஸ் இருக்கானுங்கன்னு சொல்றேன். நாங்க சொல்றேன் பாரு, பும்ரா போட்டிருக்கான் மச்சான் இன்னைக்கு. பும்ரா வந்துட்டு வெறும் 5 எக்கனாமில தான் போட்டிருக்கான். 4 ஓவர் போட்டு 21 ரன் தான் கொடுத்துருக்கான். அதை விட்டா தீபக் சகர் 3 ஓவர் போட்டு 20 ரன், பட் 6 எக்கனாமி. சரி ஓகே, டீசெண்டா வந்து 6.7. மீதி இருக்கிற 3 பேர் பாரு. ஷர்துல் தாக்கர் 13 எக்கனாமில போட்டிருக்கான். ஓகேவா? மயக் மார்க்கண்டே 13 சேம். அவனும் அதே 12.30. அதே மாதிரி போஷா, அவன் பேர் என்ன, போஷ், கார்பின் போஷ். அவன் வந்துட்டு 12 எக்கனாமில போட்டிருக்கான். இப்போ நீ யோசிச்சு பாரு. இப்போ நீங்க சொல்லுங்க, பும்ராவோட 4 ஓவர் தப்பிக்கும். தீபக் சகர் பவர் பிளேல 2 ஓவர் பயங்கரமா ஸ்விங் இருக்கும். இதை தாண்டி மும்பை எப்படி சர்வே பண்ணும்? இன்னைக்கு வந்து பாண்டியா இல்ல, பாண்டியாவோட பாண்டியாவே 13 எக்கனாமில போடுற பவுலர்ரா. பாண்டியா 13 எக்கனாமில போடுற பவுலர்ரா. பாண்டியா வந்து அவன் பவர் பிளேல போடாம அவனே வந்து கொஞ்சம் ரிசால்வ் பண்ணி மிடில் ஆர்டர்ல வந்தா அவன் வந்து சாலிடா 8 எக்கனாமில போட்டு ஒரு 2-3 விக்கெட் எடுத்து கொடுப்பான். உனக்கு 8 எக்கனாமியை தாண்டி டெப்ல போனாலும் வந்து போட்டு விக்கெட் எடுத்து தருவான். ஸோ வந்து அவங்க பவுலிங் வந்து இருக்கு, எப்போனாலும் கிளிக் ஆகும். சிஎஸ்கே மாதிரி கிளிக் ஆகாத பவுலிங் லைனப் அவங்களுக்கு இல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் பாண்டியாவை வச்சு நீங்க அந்த ஒரு பவுலிங் லைனை செட் பண்ணா வாய்ப்பே கிடையாது. அடிச்சிருவானுங்க. ஆதிலே தீபக் சேகரை பத்தி நமக்கே தெரியும். அவனை ஃபர்ஸ்ட் மாப்பிள்ள 2 ஓவர் பவர் பிளேல போட்டானா மிடில் ஓவர்ல அவனுக்கு எங்க கொடுத்தாலும் தீபக் சேகருக்கு அடிதான். அவனுக்கு ஸ்விங் மட்டும் தான். அந்த மதம் 3 ஓவர் தான் தீபக். அததான்டா அவனுமே ரன் கன்சியூம் பண்ணுவான் தானே நான் சொல்றேன். நீங்க வந்துட்டு இப்ப நீ வந்துட்டு ஒரு ட்ரெண்ட் போல்ட் மாதிரி ஒரு காலத்துல வந்துட்டு யார் போட்டாலுமே அடி வாங்குவாங்கதான். யாரா இருந்தாலுமே அடிக்கணும் தான் பார்ப்பாங்க. அதுதானே சொல்றேன். இப்ப நீங்க இந்த ஒரு பவுலிங் லைன் எங்க கிட்ட இருக்குன்னு சொல்றீங்கன்னா அதுதான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கு. இப்ப ஒரு காலத்துல இருக்குதுடா, எல்லாருமே வாய்ப்பே கிடையாது. ஒரு மேட்ச் அடி வாங்குவாங்க. 140 எம்ஐ வந்துட்டு 150 160 அடிச்சிடவே போதும். அவனுக்கு டிஃபால்ட்டா வின் பண்ணி ரிஜெக்ட் பண்ணிடலாம். ஏன்னா எம்ஐ வின்னு சொல்லிட்டு. அந்த காலத்துல அப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா ட்ரெண்ட் போல்ட் பிரைம் ஃபார்ம்ல இருந்தான். ட்ரெண்ட் போல்ட், பொலார்டு, பும்ரா இவனுக்கு 3 பேர் போதும். அது இல்லாம நீங்க பியூஷ் சாவ்லாலாம் வச்சு ஓட்டிருக்கீங்க. அதெல்லாம் வந்துட்டு வேற லெவல் டீம். இப்ப அந்த மாதிரி டீம் இருக்கும் போது நீ சொல்ற ஓகே அப்படின்னா நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். உங்களோட பிரைம் பவுலரை இப்போதைக்கு பொறுத்தவரைக்கும் என்ன பொறுத்தவரைக்கும் பும்ரா மட்டும் தான் நான் சொல்றேன். நீங்க வேணா அப்படியே நீ நம்பிக்கை இல்லைன்னா நீ அடுத்த மேட்ச் நீ மும்பைக்கு வருது, எப்ப வருதுன்னு எனக்கு தெரியல. மும்பைக்கு வரும்போது மும்பை ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி ஜெயிச்சிட்டாங்கன்னா நீ சொல்றதை நான் ஒத்துக்கிறேன். நீங்க எல்லாரும் நான் ஒத்துக்கிறேன். மும்பை ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி ஜெயிச்சாங்கன்னா நான் ஒத்துக்கிறேன். ஓகே, அடுத்த மேட்ச் வந்து ராஜஸ்தான் கூட எங்களுக்கும் ராஜஸ்தானுக்கும் இருக்கு. ஓகேவா? அந்த மேட்ச்ல வந்து சப்போஸ் மும்பை வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்துட்டாங்கன்னா அப்ப பேசிக்கலாம். ஓகே பேசிக்கலாம். இதேதான் வந்துட்டு நேத்து அந்த ஆரஞ்சு சட்டையும் சொன்னான். எல்லாருக்குமே ஏதோ ஒரு மேட்ச் ஆகும். அந்த மேட்ச் இந்த மேட்ச் அவ்வளவுதான். ஓகேவா? இன்னைக்கு அவங்க பயங்கரமா பவுலிங் பயங்கரமா யூஸ் பண்ணாங்க. சொல்ல போனா நட்ராஜன் எல்லாம் 11வது ஓவருக்கு மேலதான் கொண்டு வந்தாங்க. இத்தனைக்கும் அவன் 3 ஓவர் தான் போட்டான். முகேஷ் குமார் 2 விக்கெட் எடுத்தான். அவனுமே 3 ஓவர் தான் போட்டான். அதுதான் கேப்டன்சி. நீங்க 5 கேப்டன் வச்சிருக்கீங்க, அங்க ஒரு கேப்டன் தான் ஆடிட்டு இருக்கான். அவனே சூப்பரா பண்றானே. 5 கேப்டன் ஃபீல்ட்ல இருந்து என்ன பண்றீங்க? பேசு. அதுதான் பிரச்சனையே. என் மைண்ட் செட் ஒண்ணு இருக்கும், சர்மாவோட மைண்ட் செட் ஒண்ணு இருக்கும், சூரியகுமாரோட மைண்ட் செட் ஒண்ணு இருக்கும். அதெல்லாம் பிரச்சனை இல்ல. நீங்க அவங்களோட பேட்ல இருந்தீங்க வந்து ஆல்வேஸ் ஃபேவரட் ஃபார் பிளே ஆஃப். சரியா? நீங்க அவங்களோட பேட்ல ஒரு பேட் சீசன். ஓகே, நான் வந்து சொல்றேன், மும்பை வந்து எல்லாரும் ரைவலா இருந்தாலும்
அவங்களுக்கு வந்து சான்ஸ் இருக்கு பிளே ஆஃப் எங்க கடப்பார டீம் தான். சான்ஸ் இருக்கு இல்ல அதுல டவுட்டே கிடையாது. இல்ல. மும்பை ஸ்ட்ராங் டீம் தான், அதுல டவுட்டே கிடையாது. நீங்க கண்டிப்பா போயிருவீங்க. அதனாலதான் டவுட்ல கேக்குறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துல வந்து மிஸ் பண்ணோம்னா நம்ம எங்க ஃபைனல்ஸ் போக முடியாது இல்ல. சோ எவ்வளவு ஸ்ட்ராங்கான டீம் மும்பைல எல்லாமே இருக்கு. ஆனா ஒரு பர்சன்னால நாங்க தோத்துட்டோம் அப்படின்னு சொல்றது அக்செப்டபிளே கிடையாது. அதுதான் தோத்துட்டீங்கடா, நாங்க தோத்துட்டீங்க. அவனால தோக்கலன்னு சொல்லலடா. அவன் இருந்தது இல்ல, சான்ஸ் அவங்க இருக்குன்னு வந்து சொன்னீங்கல்ல, அவனோட இம்பாக்ட் அதிகம். அதுதான் சொல்றேன். அந்த அவன் இருந்தானா வின்னிங் பெர்சன்டேஜ் அதிகம் எங்களுக்கு, ஓகேவா? அவன் மேல என்னதான் ஹேட் இருந்தாலுமே அவன் ஒரு அவன் நல்ல வந்து ஆல்ரவுண்டர். பேட்டிங்கும் நல்லா பண்ணி அவன மாதிரி கொடுத்துருவான். இந்தியாவுக்கே இப்ப நல்ல ஆல்ரவுண்டர் கிடையாது. கரெக்ட் புரியுதா? அக்செப்ட் பண்ணிக்கிறோம். மும்பைக்குன்னு கிடையாது, இந்தியாவுக்கே நல்ல ஆல்ரவுண்டர் அவன். ஏய், ஆத்தா, ஏய். இப்போ ஹார்திக் பாண்டியாவை குறை சொல்றவங்க எல்லாத்தையும் நான் ஒண்ணு கேக்குறேன். சிஎஸ்கே டீம்ல டூபே இல்லைன்னா நம்ம அழுவோம்லடா. அதேதானே அவங்களும் பண்றாங்க. புரியுதா? டூபே இஸ் நாட் மேட்ச் வின்னர் நீங்க சொல்லுவீங்க. டூபே இல்லைன்னா நம்ம அழுகுற மாதிரி தான் டூபே பாண்டியா இஸ் நாட் ஆல்ரவுண்டர் லைக் பாண்டியா. ஆமா, அது சரியா? தான். எங்களுக்கு வந்து டூபே தான்டா வந்து பாண்டியா ஸ்லாட்ட ஃபில் பண்றவன். சரியா? நான் சொல்றேன் எங்களுக்கு ஆனா டூபே நீங்க தான் இல்லைன்னா அவனுக்கு நாங்க ஓவரே அழுவோம். தர மாட்டீங்களே, அப்புறம் எப்படி அவன ஆல்ரவுண்டர் இல்லடா, யோசிப்பீங்க? மேட்ச் பார்த்துட்டு பேசுறா. மேட்ச் இன்னும் 12 மேட்ச் இருக்கு. நான் என்ன சொல்றேன், எங்களுக்கு டூபே இல்லைன்னா ஒரு இம்பாக்ட் ஆகுற மாதிரி தான் உங்களுக்கு பாண்டியா இல்லைன்னா இப்போ impact. 2 பாண்டியாவை மேட்ச் குறை நடந்து, சொல்றவங்க இப்ப எல்லாத்தையும் 2 நான் மேட்ச் சொல்றேன். ஆடி இருக்கீங்களா? ஒரு ஓவர் கொடுத்தீங்களா அவனுக்கு? 12 ஏய், மேட்ச். நாங்க 12 மேட்ச் நாங்க அடுத்த மேட்ச் கொடுத்துப்போம்டா. நாங்க அடுத்த மேட்ச் கொடுப்போம், அதுக்கு அடுத்த மேட்ச் கொடுத்துப்போம். சரி, நாங்க வேர்ல்டு கப்லயே அது பவுலிங் பண்றவங்கடா. உங்களோட அதெல்லாம் டெக்னிக் பேசிக்கலாம். வந்து ரொம்ப ரொம்ப பழைய டெக்னிக், அவுடேட்டடான டெக்னிக். நான் 5 சரி பவுலர்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன், சரி, இப்ப 5 என்ன பவுலருக்கு பண்ணலாம்? 4 ஓவர் தம்பி கொடுத்துருவேன். தம்பி என்ன தம்பி பண்ணலாம்? தம்பி இப்பெல்லாம் பேசிக்கிறோம். பேசினா நானும் எப்படி வேணா ஒரே பேசலாம். நிமிஷம் சரியா? ஆதில், ஒரே நாங்க நிமிஷம் ரெண்டு என்ன ஒரே மேட்ச் தான் நிமிஷம் பண்ணலாம்? பார்த்திருக்கேன். இப்போ ஆதில், ஒரே இப்பெல்லாம் நிமிஷம் ஒரு ஒரே 5 பேசினா மேட்ச் நிமிஷம் பார்த்துட்டு நானும் என்ன வேணா பேசுறா. பேசலாம். ஆதில், ஒரே நிமிஷம் இரு. பத்தி என்ன சொன்ன? ஒரு 5 யூஸ் மேட்ச் பண்ணாத எள்ளு பழைய விஷயத்தெல்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தீங்கன்னா இது ஏத்துக்கிற மாதிரியே கிடையாது. எது நான் நீங்க எது யூஸ் சொல்றேன். பண்ணிருந்தீங்கன்னா சொல்லலாம், ஓகேவா? எது நான் வந்து எதுடா? டூபே நான் ஒரு ஓவர் யூஸ் சொல்றேன், பண்ணிருக்கேன், அவன் பாண்டியா மாதிரி ஒரு ஆல்ரவுண்டரு அப்படின்னு சொன்னா நீங்க நான் வேர்ல்டு கப்ல ஏத்துக்குவேன். பாண்டியாவோட அதிக வேர்ல்டு விக்கெட் கப், ரன் அவன் தான் வேர்ல்டு அடிச்சான். கப்ல பேசுறோம். சரியா? டேய், இப்ப ஐபிஎல் விளையாடுறோமா இல்ல வேர்ல்டு கப் விளையாண்டுருக்கோமா? நான் ஸ்டாட்ஸ் கணக்கு காட்டுவேன்ப்பா. நீ என்ன வந்து அவன் ஸ்டாட்ஸ்ரா? கம்பேர் பண்ணலனா நான் ஐபிஎல்ல ஸ்டாட்ஸ் காட்டுறா, கணக்கு இந்த காட்டுவேன். வருஷம் நான் ஐபிஎல்ல வந்து காட்டுறா. இந்த வருஷம் இப்ப ஐபிஎல் பத்தி தானே பேசிட்டு சரிடா, இருக்கோம், பாண்டியா ஐபிஎல் ஐபிஎல் பத்தி தானே முடியறப்படா. இந்த பேசிட்டு வருஷம் இருக்கோம். ஐபிஎல்ல ஹர்திக் பாண்டியா போட்டு புரியல. 40 ரன் கொடுத்துருக்கான். கம்பேர் பண்ணல. எங்க டீமுக்கு டூபே தான் இப்போ எங்களுக்கு. எங்க அந்த டீமுக்கு மாதிரி தான் நான் பாண்டியானா பேசுறேன். எங்க டீமுக்கு தூபேனா அது கம்பேரிசன் தான், வேற என்னது அது? கம்பேரிசனே வேற கிடையாது. அது நான் என்ன? என்ன சொன்னேன், ஆல்ரவுண்டர்ஸ் இவங்க 2 பேரும் வச்சுக்கலாம் நான் சொன்னேன்னா, எங்களுக்கு வந்து லோயர்ல பினிஷர்னா டூபே தான், உங்களுக்கு லோயர்ல பினிஷர் பாண்டியா. ஓகேடா, பினிஷர் அவ்வளவுதான். ஆல்ரவுண்டர் கிடையாது. ஆல்ரவுண்டர்னா நீங்க அவனை யூஸ் பண்ணணும். ஆல்ரவுண்டர் டேகே இங்க மென்ஷன் பண்ணலையே ஃபர்ஸ்ட். நான் புரியல. லோவர் ஆர்டர் பத்தி தான் பேசினேன். ஆல்ரவுண்டர் டேகே நான் இங்க ஃபர்ஸ்ட் மென்ஷன் பண்ணல. நீ இழுத்ததுக்கு அப்புறம் தான் நான் ஆல்ரவுண்டர் டேக் மென்ஷன் பண்ணேன். ஆமா, ஆனா ஒரே நிமிஷம் நீங்க பாட்டு போட்டாங்க, ஒரு செகண்ட். ஓகே, லைக் மறுபடியும் லாஸ்டா வந்து பார்த்தோம்னா அங்கே சம் டெக்னிக்கல் இஷ்யூஸ், அதனால அவனால கண்டினியூ பண்ண முடியல. சமீர் ரிஸ்வியோட பேட்டிங் பற்றி நம்ம சொல்லி ஆகணும். சமீர் ரிஸ்வி வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு பிக் ஆஃப் த டோர்னமெண்ட்டாக இருப்பான். சிஎஸ்கே வந்துட்டு அவனை ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா ரிக்ரெட்டும் பண்ணுற மாதிரி ஒரு சம்பவம். பயங்கரமான ஒரு பேட்டிங். போன மேட்ச் எங்கேருந்து விட்டானோ அங்கேருந்தே ஆரம்பிச்சிருக்கலாம். ஒரு 100 வந்துட்டு போட்டிருக்கலாம். அந்த 10 ரன்னு மட்டும் தான் எனக்கு கொஞ்சம் சமீர் ரிஸ்வி அடிக்காதது ஒரு வருத்தமாக இருந்துச்சு. ஃபியர் என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டான். அது இல்லாமல் ஒரு பால்லாம் வந்துட்டு பேடுக்கு போடும் போது சும்மா அப்படி ஒரு ஃபிளிக் அடிப்பான். அது எங்கேயோ ஸ்டாண்ட்ஸில் போய் விழுவோம். பயப்படவே இல்லை. எல்லா ஷாட்டுமே சாண்டராவது எல்லாத்தையுமே ட்ரை பண்ணோம். என்னை பொறுத்த வரைக்கும் மயாக் மார்க்கண்டேவை நல்லா டேக் ஆன் பண்ணான். கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம்னா 7 6 7 4 70 ரன் அதிலே கொண்டு வந்தான். செம்ம எக்ஸ்ட்ராடினரி பேட்டிங். அவனுக்கு எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஆரஞ்ச் கேப் ஹோல்டர் வேற. எனக்கு தெரிஞ்சது ஒரு பயங்கரமான ஒரு சீசனாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு ஆர்சிபி சிஎஸ்கே மேட்ச், அதுல பாத்துக்கலாம் மத்த எல்லா மேட்டருமே. ஆனா அதுதான் வெறியே. ஆர்சிபி விசஸ் சிஎஸ்கே தான் வெறியே இருக்கு நாளைக்கு தான். நீங்க மட்டும் தோத்துட்டீங்க அவ்வளவுதான். ஆமா ஆமா, சரி அழுகாத இங்க பத்தி. பாருங்க. சரி ஓகேடா, பாய், தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். ஓகே, பாய்.